ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பரோட்டா பிடிக்குமா? இன்றைக்கி பரோட்டா எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கேன். இதில் 2 முட்டை, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்கணும். மேலே கொஞ்சம் தாராளமாக ஆயில் ஊற்றி மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு காட்டன் துணியில் ஈரம் நினச்சிட்டு அதில் வச்சு இந்த மாதிரி பொதிஞ்சு மூடி வைக்கணும். 2 மணி நேரம் இருக்கட்டும். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மாவு இன்னுமே சாஃப்டாக இருக்கும். மறுபடியும் 1-2 வாட்டி நல்லா அழுத்தி பசஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு பாலாக உருட்டி எடுக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி பாலாக எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி மறுபடியும் மூடி வைக்கணும். அடுத்து 2 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்தாச்சுன்னா மாவு இன்னுமே சாஃப்டாக இருக்கும். கவுண்டர் டாப்பில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சரிச்சு எடுக்கலாம். இப்போ ஒரு ஓரமாக பிடிச்சி இந்த மாதிரி அப்படியே சுற்றி ரவுண்ட் பண்ணி வைக்கலாம். எடுத்து இந்த மாதிரி கை வச்சு அழுத்தி சப்பாத்திகள் சூடு பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பரோட்டா இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கை வச்சு இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கோங்க. இனிமேல் நல்ல லேயராக வரும். அவ்வளோதான், ஈஸியாக எப்படி பரோட்டா பண்ணுறேன்னு பார்த்தா